அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? அர்ஜுன் சார், சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வச்சிருங்கண்ணா. ஒரு நிமிஷம். சாப்பிடு. பாப்பாவுக்கு பசிக்கும்ல, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சாப்பிடு. இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரணும். இன்னும் எத்தனை நாளைக்கு அர்ஜுனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என் வயிற்றுல குழந்தை இல்லைங்கிற உண்மையை மறைச்சு அவங்கள நான் ஏமாத்த போறேன். என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அர்ஜுன் அவனோட அன்பையும் பாசத்தையும் கொடுக்கறான். ஒரு புருஷனா என்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறான். அப்படிப்பட்ட அர்ஜுனை நான் எப்படி ஏமாத்த முடியும்? மலர், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆமா அர்ஜுன், உன்கிட்ட உண்மையை மறைச்சு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில நான் தவிச்சிட்டு இருக்கேன். அதை எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்? மலர், உன்னதான் கேக்குறேன். என்ன யோசிக்கிற? ஏதாவது வேணுமா இல்ல ஏதாவது சொல்லணுமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு நீ யோசிக்கிற? நீங்க பாரு மலர், நீ கேட்கறது எதுவா இருந்தாலும், என்ன விஷயமா இருந்தாலும் நான் கேட்பேன். என்ன விஷயமா இருந்தாலும் கேளு. அர்ஜுன், எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். உண்மை சொல்லணுமா? என்ன உண்மை? அது மேனேஜர் தான் கால் பண்றாரு. சரி, நீ சொல்லு மலர். அர்ஜுன், அது ஒரு நிமிஷம் மலர். சொல்லுங்க சார். சார், ஒரு குட் நியூஸ் சார். என்னது? கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டுக்காக டெண்டருக்கு நாம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம்ல, அந்த ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு சார். மை காட், என்ன சார் உண்மையா சொல்றீங்க? ஓ அப்படியா? இட்ஸ் a great நியூஸ் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வைங்க, அம்மா கிட்டயும் வீட்டில் உள்ளவங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே சார். மலர், ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம கம்பெனி மூலமா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டெண்டர் கொடுத்திருந்தோம்ல, அந்த ப்ராஜெக்ட் இப்ப நம்ம கம்பெனிக்கே கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என் குழந்தை